This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இனி இந்தியர்கள் அமெரிக்கா செல்வத்தையே மறந்துடலாம் போல ட்ரம்ப் முடிவால் வந்த பெரிய சிக்கல். அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா சென்ற இந்தியாவைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு விமான நிலையத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பார்க்க சென்ற அந்த தம்பதிகளுக்கு ரிட்டர்ன் டிக்கெட் இல்லாததால் நெவார்க் விமான நிலையத்தில் அனுமதி மறுக்கப்பட்டது. இருவரும் அமெரிக்காவில் 5 மாதங்கள் தங்கும் திட்டத்துடன் B1 B2 வருகையாளர் விசாவில் பயணித்துள்ளனர். ஆனால் ட்ரம்ப் கொண்டு வந்த புதிய விதிப்படி B1 B2 வருகையாளர் விசாவில் பயணிப்பவர் ரிட்டர்ன் டிக்கெட் வைத்திருக்க வேண்டும் என்பதால் அனுமதி மறுக்கப்பட்டது. அமெரிக்காவில் அத்துமீறி குடியேறியுள்ள வெளிநாட்டினரை வெளியேற்ற அந்நாட்டு அதிபர் முடிவு செய்துள்ளார். இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் மற்றும் ரெய்டுகள் தொடங்கிவிட்டன. இதனால் இந்தியர்கள் பலரும் வெளியேற்றப்பட வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் முறையாக விசா பெற்று அங்கேயே வசிக்கும் இந்தியர்களுக்கு இதனால் பிரச்சனை இல்லை. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக வசிக்கும் இந்தியர்களை நாடு கடத்த இந்தியா திட்டம் போட்டுள்ளது. சுமார் 18,000 பேர் முதல் கட்டமாக இந்தியா கொண்டு வரப்படலாம். அமெரிக்காவின் வரி விதிப்பை தடுக்க இந்தியா இந்த முடிவை எடுக்கலாம் என்கிறார்கள். அமெரிக்காவில் குடியேறி இருக்கும் பலரை இந்தியா நாடு கடத்த திட்டமிட்டு உள்ளதாம். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வரலாம் என்கிறார்கள். ஆனால் அமெரிக்க வட்டார தகவலின்படி அந்த நாட்டு அரசின் கணக்குப்படி அங்கே 7 லட்சம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக குடியேறி உள்ளனர். இதில் கணிசமானோர் குஜராத்தை சேர்ந்தவர்கள். இவர் எல்லாரும் மெக்சிகோ வழியாக அமெரிக்கா சென்று அங்கே தஞ்சம் அடைந்து வசித்து வருகின்றனர். இவர்கள்தான் அதிக அளவில் இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பை.